Welcome all, 4th standard, Science, first term. Lesson 4, Science in Everyday Life. அலகு 4, அன்றாட வாழ்வில் அறிவியல். Learning objectives, கற்றல் நோக்கங்கள். After learning this lesson, students will be able to. இப்பாடத்தை கற்று முடித்த வேளையில் மாணவர்கள் அறிந்திருப்பார்கள் என்று சில வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன என்று பார்க்கலாம். நோ த நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் மில்க், பாலில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை அறிதல். எக்ஸ்ப்ளோர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங், சமைப்பதனுடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ளுதல். Learn about baking of bread, biscuit and cake. ரொட்டி, பிஸ்கட், கேக் போன்றவை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்ற முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல். Know about gadgets used in daily life, அன்றாட வாழ்வில் பயன்படும் மின்னணு சாதனங்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல். Let us recall, நினைவு கூறுவோம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டீச்சர், ஆசிரியர். What do you have as soon as you get up? நீங்கள் காலையில் எழுந்ததும் பருகக்கூடிய பானம் என்ன? காலையில் எழுந்ததும் have அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஹேவ்னும் போது பருகியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் சொல்கிறாங்க டீ, காஃபி அண்ட் மில்க், தேநீர், காபி மற்றும் பால் அப்படி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பதிலாக சொல்லியிருப்பாங்க. டீச்சர், ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? குட், வாட் டு தே கண்டெயின், நல்லது அப்படி சொல்லிட்டு அவற்றில் என்ன இருக்குது, தே அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? டீ, காஃபி, மில்க் இந்த 3 பொருளை சொன்னாங்க இல்லையா? அதிலலாம் என்ன இருக்குது, கண்டெயின் அடங்கி இருக்குது, அந்த என்னென்ன பொருட்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராம்ன்றவங்க பதில் சொல்கிறாங்க மில்க், டீ டஸ்ட், காஃபி பவுடர், சுகர் அண்ட் வாட்டர். பால், தேயிலை தூள், காப்பி தூள், சர்க்கரை மற்றும் தண்ணீர் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க ராம். டீச்சர், ஆசிரியர், வெரி குட். டு யூ நோ வை வி ட்ரிங்க் மில்க்? மிகவும் நம்ம ஏன் பால் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆசிரியர். ராம் பதிலளிக்கிறாரு, எஸ், இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். தெரியும் அப்படிங்கிறத பதிலாக சொல்லிவிட்டு இந்த ஈட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கே வந்து பாலை குறிப்பிடக்கூடியது. ஏன் பால் பருகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் பால் குடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராம். டீச்சர், ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? கரெக்ட், லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் மில்க் இன் திஸ் லெசன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில், இந்த பாடத்தில் நாம் பால் பற்றி இன்னும் அதிகப்படியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆசிரியர். மில்க், பால். மில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை மேமல்ஸ் ஃபார் நரிஷிங் தேர் யங் ஒன்ஸ். பாலூட்டிகள், மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலூட்டிகள், பால் தரக்கூடிய விலங்குகள். அவை பாலை சுரக்கின்றன. எதுக்காக அப்படின்னு சொன்னால் நரிஷிங் தேர் யங் ஒன்ஸ், தன்னுடைய குட்டிகளை பராமரிப்பதற்காக, அவற்றிற்கு கொடுப்பதற்காக பாலை சுரக்கின்றன. மெனி அனிமல்ஸ் இஸ் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். மனிதர்கள் பல விலங்குகளிடமிருந்து பாலை பெறுகின்றனர். Cow's milk is used commonly. பசும்பால் தான் பொதுவாக மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. Sources of milk, பாலின் ஆதாரங்கள். Milk is primarily obtained from mammals. பாலூட்டிகளிடமிருந்து பால் முதன்மையாக பெறப்படுகிறது. பாலூட்டிகள் கிட்ட மட்டும் இருந்து முழுமையாக பெறப்படலை,
மற்ற பொருட்களிலிருந்தும் பெறப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக அந்த வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது விலங்குகளிடமிருந்து பெறக்கூடிய பால். இட் இஸ் ஆல்சோ obtained ஃப்ரம் அதர் சோர்சஸ் too. அதாவது மற்ற பொருட்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம்: சோயா மில்க், நட் அண்ட் சீட் பேஸ்ட் மில்க். சோயா மில்க் சொல்லியிருக்காங்களே, சோயாவிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பால், சோயா பால். நட் அண்ட் சீட் கொட்டை மற்றும் விதைகளிடமிருந்து பெறப்படும் பால். நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் மில்க். பாலில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள். நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்வது ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம். மில்க் கண்டெய்ன்ஸ் வாட்டர், சுகர், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பாலில் நீர்ச்சத்து, சர்க்கரை, புரதம், கொழுப்பு, விட்டமின், தாது உப்புக்கள் இவை எல்லாமே கலந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாலில் அதிகப்படியான சத்து இருக்கிறது. Based on the amount of fat present in the milk, it can be classified as whole milk, low fat milk and fat free milk. பாலில் கொழுப்பின் அளவை, பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவை பொறுத்து அவை வகைப்படுத்தப்படுகின்றன. கிளாசிஃபைடு சொல்லியிருக்காங்க. ஹோல் மில்க், ஹோல் மில்க் அப்படின்னா முழுமையான பால், கொழுப்பு எடுக்காத பால். லோ ஃபேட் மில்க் மிக குறைந்த கொழுப்புள்ள பால். ஃபேட் ஃப்ரீ மில்க் இது கொழுப்பு இல்லாத பால் என வகைப்படுத்தப்படுகிறது. பாலில் அடங்கி இருக்கக்கூடிய சத்துக்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது ஒன்று பற்றியும் விரிவாக கொடுத்துருக்காங்க. சுகர், சர்க்கரை. மில்க் has sweet taste because it has a special sugar called lactose. பாலின் இனிப்பு சுவைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் என்ற சிறப்பு சர்க்கரை ஆகும். புரோட்டீன், புரதம். It helps to build muscles. மசில்ஸ் அப்படின்னா தசைகள்னு தெரியும் உங்களுக்கு. தசைகள் உருவாவதற்கு இவை துணை புரிகின்றன. ஃபேட், ஃபேட் அப்படின்னா கொழுப்பு. ஃபேட் present in the milk is called butter. Butter is more delicious than any other fat. பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு வெண்ணெய் எனப்படுகிறது. மற்ற கொழுப்புகளை விட இது மிகவும் சுவையாக இருக்கும். டெலிஷியஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, சுவையாக. விட்டமின்ஸ், விட்டமின்கள் தான் தமிழ்லையும். விட்டமின் டி இன் மில்க் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த போன்ஸ். பாலில் இருக்கக்கூடிய விட்டமின் டி என்ற சத்தானது எலும்புகளை பராமரிக்க, மெயின்டைன் அப்படின்னா பராமரிக்க உதவி செய்கின்றன. ஹெல்ப்ஸ் அப்படின்னா உதவி செய்கின்றன. மினரல்ஸ், தாது உப்புக்கள். கால்சியம் இஸ் அ மினரல். இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் ஹெல்தி போன்ஸ் அண்ட் டீத். பாலில் இருக்கக்கூடிய இன்னொரு வகையான சத்து இந்த கால்சியம் சத்து. இந்த கால்சியம் என்பது ஒரு வகை தாது உப்பு. இந்த தாது உப்பானது எலும்புகள் மற்றும் பற்களின் உருவாக்கத்திற்கும் வலிமைக்கும் உதவுகின்றன. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். People all over the world get their milk from mammals like sheep, goat, camel, donkey, horse, yak, water buffalo, reindeer and even moose. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாலூட்டி விலங்குகளிடமிருந்து பாலினை பெறுகிறார்கள். அது எம்மாதிரியான விலங்குகள் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஷீப் அப்படின்னா தெரியும், செம்மறியாடு. கோட்னா வெள்ளாடு. கேமல் அப்படின்னா ஒட்டகம். டாங்கி அப்படின்னா கழுதை. ஹார்ஸ் அப்படின்னா குதிரை. யாக் அப்படின்னா காட்டெருமை. வாட்டர் பஃபலோ அப்படின்னா நீர் எருமை.
ரெயின்டியர் அப்படின்னா கலைமான், மூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது வந்து கடைமான் போன்ற பல்வேறு விலங்குகளிடமிருந்து மனிதர்கள் பாலினை பெறுகிறார்கள். மில்க் இன் டெய்லி லைஃப், பாலின் அன்றாட பயன்பாடு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபிஸ், குழந்தைகளுக்கான முதன்மையான உணவு. குழந்தைகள் பால் தான் பருகுவாங்க இல்லையா, அதனால் அதனுடைய முதன்மையான உணவு, குழந்தைகளின் முதன்மையான உணவு பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிவ்ஸ் கர்ட், பட்டர் மில்க் அண்ட் கீ, பாலிலிருந்து நாம் தயிர், வெண்ணெய், பட்டர் மில்க் அப்படிங்கிறது மோர், கீ அப்படிங்கிறது நெய் போன்ற பொருட்களை நாம் பெறுகிறோம். ஹெல்த் ட்ரிங்க் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் சிக் பீப்புள், இது பெரியவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் ஒரு சத்துமிக்க பானம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த வகையான பயன்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், யூஸ்டு ஃபார் மேக்கிங் சீஸ், பனீர் அண்ட் மில்க் ஸ்வீட்ஸ். சீஸ் அப்படின்னா பாலாடை கட்டி, பன்னீர் அப்படிங்கிறது பன்னீர், அந்த பொருளுக்கு பேர் பன்னீர் தான். மில்க் ஸ்வீட்ஸ் பால் இனிப்புகள் போன்ற பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது, பாலானது பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியான என்ன பயன்பாடு அப்படின்னு சொன்னால், யூஸ்ட் இன் ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட், ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட்ஸ் இவற்றினை உருவாக்குவதற்கு பால் பயன்படுகிறது. யூஸ்ட் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செரிமனிஸ், பண்டிகைகள் மற்றும் சடங்குகளில் பால் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்க், பாலின் ஆரோக்கிய நன்மைகள். ஃபர்ஸ்ட் ஒன், இட் ஸ்ட்ரென்தன்ஸ் போன்ஸ் அண்ட் டீத், எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்துகிறது. செகண்ட் ஒன், இட் மெயின்டைன்ஸ் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தத்தினை பராமரிக்கிறது. தேர்ட் ஒன், இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. ரெடியூஸ் அப்படின்னா குறைத்தல். ஃபோர்த் ஒன், இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலின் மூலமாக பால் இருக்கிறது. ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மில்க் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் டேஷ், கால்சியமா அயனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலில் அதிகம் உள்ள சத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, கால்சியம் அப்படின்னு சொல்லி எழுதணும். செகண்ட் ஒன், மில்க் கண்டெய்ன்ஸ் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ், பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. சுகர், புரோட்டீன் அண்ட் ஃபேட். சுகர்னா சர்க்கரை, புரோட்டீன்னா புரதம், ஃபேட்னா கொழுப்பு. இந்த 3 பதில்களையும் இங்கே எழுதணும். ஃபுட் மெட்டீரியல்ஸ், உணவு பொருட்கள். வாட் இஸ் ஃபுட்? உணவு என்றால் என்ன? ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் நீட்ஸ் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்வில் அடிப்படை தேவைகளுள் ஒன்று உணவு. ஃபுட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி, ஆற்றலை வழங்குவது உணவு. இட் இஸ் யூஸ்வலி மேட் பை குக்கிங் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ், விலங்குகளையோ அல்லது தாவரங்களையோ சமைப்பதன் மூலமாக நாம் உணவினை பெறுகிறோம். இட் கண்டெய்ன்ஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் டு கீப் அவர் பாடி ஹெல்த்தி, உணவில் அடங்கியுள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நமது உடலினை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கின்றன. நீட்ஸ் ஆஃப் ஃபுட், உணவின் தேவைகள். கிவ்ஸ் எனர்ஜி, ஆற்றலை வழங்குகிறது. ப்ரமோட்ஸ் growth, வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தியை மேம்பட வைக்கிறது. ஹெல்ப்ஸ் அவர் பாடி ரிப்பேர் இட் செல்ஃப், நம்முடைய உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள உதவி செய்கிறது. ஃபுட் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 types, உணவானது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அல்லது வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரா ஃபுட், பச்சையாக உண்ணக்கூடிய உணவு. ரா ஃபுட் இஸ் தி ஃபுட் தட் டஸ் நாட் ஹேவ் டு பி குக்டு டு ஈட். எக்ஸாம்பிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கேரட், கிரவுண்ட்நட் சீட்ஸ்.
ரா ஃபுட், இந்த பச்சையாக உண்ணக்கூடிய உணவு அப்படிங்கிறது நாம் சமைக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. டஸ் நாட் ஹேவ் டு பி குக்டு. சமைக்காமலேயே நாம் உண்ணக்கூடியவை தான் இந்த ரா ஃபுட்னு சொல்கிறாங்க. அதற்கு உதாரணங்கள் பழங்கள், கேரட், கிரவுண்ட்நட் சீட் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வேர்க்கடலை. கிரவுண்ட்நட் மட்டும்தான் சொல்லுவோம், இது கிரவுண்ட்நட் சீட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே நாம் சமைக்காமலே உண்ணக்கூடிய உணவுகளுக்கான எடுத்துக்காட்டு. செகண்ட் ஒன், குக்டு ஃபுட். சமைத்த உணவு. குக்டு ஃபுட் இஸ் தி ஃபுட் தட் ஹேஸ் பீன் குக்ட் டு ஈட். சமைத்த உணவு என்பது சமைத்த பின்பு உண்ணக்கூடிய உணவாகும். எக்ஸாம்பிள்ஸ், எடுத்துக்காட்டுகள்: ரைஸ், வெஜிடபிள் கறி, பிரெட். ரைஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சோறு. வெஜிடபிள் கறி அப்படிங்கிறது காய்கறி பொரியல். பிரெட் அப்படிங்கிறது ரொட்டி. இவை எல்லாமே சமைத்த பின்பு உண்ணக்கூடிய உணவுகளுக்கான எடுத்துக்காட்டுகள். Let us do, செய்து பார்ப்போம். Simple tasks such as pouring liquid into the bowl, sprinkling pepper on the omelette or dosa, peeling off onions, powdering coriander seeds can be done by you. Always help the elders in the kitchen. நீரினை ஊற்றுவது, ஆம்லெட் அல்லது தோசையில் மிளகுத்தூளினை தூவுவது, வெங்காயத்தை உரிப்பது, கொத்தமல்லி விதைகளை பொடியாக்குவது போன்ற எளிய வேலைகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் ஹெல்ப் த எல்டர்ஸ் இன் தி கிச்சன் சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் பெரியவர்களுக்கு சமையலறையில் உதவுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு பிள்ளைகள் தானே, அதனால் உங்களால் முடிஞ்ச வேலைகளை நீங்கள் பெரியவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உணவின் மீது ஒரு ஆர்வத்தினை தூண்டும் வகையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலைகளை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்களே செய்யும் பொழுது அந்த உணவு பதார்த்தங்களின் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். தேங்க்யூ.